இணையம், த இன்டர்நெட் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் இணைக்கிறதுக்காக வந்தது. ஆனா இந்த இணையத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்களும் நிகழ்வுகளும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அது பல மர்மங்களையும் பல கேள்விகளையும் நமக்குள்ளார எழுப்பிக்கிட்டே தாங்க இருக்கு. டெலீட் ஆன டேட்டாக்கள், காணாமல் போன யூசர்கள், மர்மமான செயலிகள், இப்படி தீராத டாப் 5 இணைய மர்மங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. எச்சிலான், கண்காணித்த இணையம். எச்சிலான்ங்கிறது 5 நாடுகள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு அமைப்புங்க. இந்த எச்சிலான த 5 ஐஸ்ன்னு கூட குறிப்பிடுவாங்க. இதுல என்னடா மிஸ்ட்ரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எட்வர்ட் ஸ்னோடனோட லீஸுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு நபர் 90களில் ஒரு தகவலை வெளியிடுறாருங்க. அது என்ன தகவல்னா, இந்த எச்சிலான்ங்கிற அமைப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோட செல்போன்கள் எல்லாம் ஒட்டு கேட்குது, இமெயில்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுது அப்படின்னு அவர் ஒரு தகவலை போடுறாருங்க. ஆனா அப்போ 90களில் இது எல்லாமே வெறும் கான்ஸ்பிரசி தியரி தான், அவரு சும்மா ட்ரெண்டிங்காக பேசிட்டு போறாருங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க. ஆனா எட்வர்ட் ஸ்னோடனோட லீக்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவரு சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மர்மம் இணையம் முழுக்க பரவ ஆரம்பிச்சுங்க. அதனால அந்த யூசரை தேடி பார்த்தா அந்த யூசர் மர்மமா காணாம போயிட்டாருங்க. இதனாலதான் இப்போ கூட இது ஒரு மர்மமான அமைப்பாவே எல்லாரோட கண்ணிலையும் படுதுங்க. இது வெறும் பாதுகாப்பு அமைப்பா இல்லைன்னா நம்மளை எல்லாத்தையும் சர்வேலன்ஸ் குள்ளாரியே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பாங்கிறதையும் இன்டர்நெட்ல ஒரு மர்மமாவே இருக்குங்க. இது ட்ரூவா ஃபேக்காங்கிறதெல்லாம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க. A mystery song, இணையத்தின் மர்மமான பாடல். 80களில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு பாட்டு ஒலிக்குதுங்க. அந்த பாட்டை யாரோ ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. பல வருஷம் கழிச்சு அந்த பாட்டு ரொம்பவே பிரபலமா ட்ரெண்டிங் ஆகுதுங்க. இதுல என்ன பெரிய மர்மம் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பாட்டோட ஆரிஜின் என்னன்ட்டு இது வரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இது ஒரு ஜெர்மானிய பாட்டுங்க. ஆனா இந்த பாட்டோட சிங்கர் யாருன்னு தெரியாது, இந்த பாட்டோட மியூசிக் கம்பெனி யாருன்னு தெரியாது, இதை காப்பிரைட் வாங்க கூட யாருமே முன் வரலைங்க. இதுதான் இந்த பாடலை இன்டர்நெட்டோட ஒரு மர்மமான சாங்காவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை கேட்கறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஹிப்னடைஸ் ஆன மாதிரியும் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதனாலதான் இந்த பாட்டு ரொம்பவே மர்மமா இருக்குங்க. இதுக்கு சோர்ஸ் இருக்கா, இதை யாராவது உருவாக்கி இருப்பாங்களா, இல்ல இது இன்டர்நெட்ல தானாவே உருவாச்சா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்டர்நெட்ல உலாவிட்டு தாங்க இருக்கு இந்த மர்ம பாடல்னால. ட்ரூகிரிப்ட், கேள்விக்குறியான பாதுகாப்பு. ட்ரூகிரிப்ட்ங்கிறது உலகம் முழுக்க என்கிரிப்ஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு செயலிங்க. டேட்டாஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு செயலிங்க. இதுல என்ன ஒரு மர்மமான விஷயம் நடந்ததுன்னா, ஒரு நாள் நைட்டு திடீர்னு ஒரு மெசேஜ் இந்த ட்ரூ என்கிரிப்ட் வெளியிடுதுங்க. அது என்னன்னா, ட்ரூ என்கிரிப்ட் இஸ் நாட் சேஃப் அப்படின்னு வருதுங்க. அவ்வளவுதாங்க, இந்த ட்ரூ என்கிரிப்ட் அந்த நாளே காணாம போயிருதுங்க. பல ஜேர்னலிஸ்டோட, ஆக்டிவிஸ்டோட, கவர்மெண்டோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண இந்த ட்ரூகிரிப்ட் ஒரே நைட்ல திடீர்னு காணாம போயிருதுங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலீங்க. அதோட டெவலப்பர்ஸ் எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு காணாம போயிட்டாங்க. எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை, எந்த ஒரு இமெயில் இல்லை, எதுவுமே இல்லைங்க. மர்மமான முறையில அந்த ட்ரூகிரிப்ட்ங்கிறதே அப்படியே காணாம போயிருச்சுங்க. இதுக்கு என்ன காரணம்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னா, இந்த ட்ரூகிரிப்ட் ஏதோ ஒரு மர்மமான ஒரு டேட்டாவை கண்டுபிடிச்சிருச்சு, ஒரு தகவலை அவங்க பார்த்துட்டாங்க, அதனால இந்த ட்ரூகிரிப்டையே ஹிஸ்டரியில இருந்து எரேஸ் பண்ணிட்டாங்க சில பேர். அது யாருங்கிறது இன்னும் மர்மமா இருக்குங்க. ட்ரூகிரிப்டை பத்தி நீங்களே கொஞ்சம் இணையத்துல தேடி பார்த்தீங்க, மர்மம் சூழ்ந்து கிடக்குதுங்க. பாலிக் பயாஸ், காணாமல் போன கேம். 1980களில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுதாங்க த ஆர்கேட் கேம்ஸ் எல்லாம். நிறைய பேர் விளையாண்டுருப்போம், நம்மளே சின்ன வயசுல காசு போட்டு விளையாண்டுருப்போங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கேட் கேம்ல சேர்ந்தது தான் இந்த பாலிபியஸ்ன்னு சொல்ற ஒரு கேமுங்க. இதை விளையாண்டவங்க எல்லாருமே இது ஒரு மர்மமான ஒரு சைக்காட்டிக்கான கேமு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது விளையாண்டு முடிக்கும் போது எங்களுக்கு நிறைய கெட்ட கெட்ட கனவுகள் வந்திருக்கு,
தப்பான எண்ணங்கள்லாம் உதயமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு மர்மமான விஷயம்னா, இப்படி ஒரு கேமே ஹிஸ்டரியில இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் டேட்டாஸும். நிஜமாலேயே மக்கள்லாம் இந்த கேமை விளையாண்டாங்களா இல்லையாங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கும். அதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேமை விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடி சில கருப்பு கலர் கோட் அணிஞ்ச சில நபர்கள்லாம் சுத்தி வளைச்சாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஹிஸ்டரியில நிஜமாலேயே இப்படி ஒரு கேம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி இன்னமும் இன்டர்நெட்ல இருந்துகிட்டே இருக்குங்க. ரெட் ரூம். டார்க் வெப்ல கண்ட கொடூரமான பல விஷயங்கள் இருக்குங்க. டார்க் வெப் போனாலே கொடூரமா இருக்கும், ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் இருக்கும்னு நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதாங்க இந்த ரெட் ரூம். இது என்னன்னா லைவ் டார்ச்சர் ஸ்ட்ரீமுங்க. நம்ம லைவ் ஸ்ட்ரீம் நிறைய பேர் பார்த்துருப்போம். யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருப்போம், எல்லா விதமான லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்துருப்போம். பே பண்ணி லைவ் ஸ்ட்ரீம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. லைவ் கான்லாம் இருக்கு. ஆனா அதே மாதிரி டார்ச்சர் பண்றத லைவ்ல காமிச்சா எப்படிங்க இருக்கும்? அதுதாங்க இந்த ரெட் ரூம். ஒருத்தங்க இன்னொருத்தங்களை டார்ச்சர் பண்றத நேரலையில ஒளிபரப்பு பண்றாங்க. அந்த நேரலையை நம்ம பே பண்ணி பார்க்கலாங்க. பே பண்ணோம்னா நம்ம சொல்றதெல்லாம் அந்த ஆளு இன்னொரு ஆளுக்கு செய்யறவங்க. அதாவது கையை குத்துனா அவர் குத்துவாரு, இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஆளு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் தாங்க டார்க் வெப்ல இருக்கு. அதுதாங்க ரெட் ரூம். பல பேர் இதை பார்த்துட்டு மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டதா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் ஆபீசர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, ரெட் ரூம்ங்கிறது வெறும் மித்து தான், ஃபேக்கு. இது ட்ரெண்டிங்காக யாரோ கதை விட்டுருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா பார்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதனால எனக்கு பயங்கரமான ட்ராமா ஏற்பட்டிருக்கு, ரெட் ரூம்ங்கிறது உண்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ரெட் ரூம்ங்கிறது உண்மையா பொய்யாங்கிற ஒரு மர்மம் இன்னும் இணையத்துல இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இதுதாங்க என்னோட டாப் 5 இணையத்தோட மர்மமான விஷயங்கள். ஆனா இது முடிவு கிடையாதுங்க. ஏன்னா இந்த இணையங்கிற கடல்ல பல மர்மமான தீவுகள்லாம் இருக்கு. அந்த ஒவ்வொரு தீவையும் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக கொடுப்பேங்க. பார்ட் 2ல இன்னும் ஒரு 5 மர்மமான விஷயங்களையும் நான் சொல்லதாங்க போறேன். அது அடுத்த வீடியோல வருது. அதை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதை விட அது ரொம்பவே மர்மமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மர்மமான இன்டர்நெட் விஷயத்தை தயவு செய்து கமெண்ட்ல பண்ணுங்க. அதை என்னால முடிஞ்சா நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். மறக்காம நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.